இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மா, என்னம்மா இது எல்லாம் வெறும் நண்டாவே இருக்கு? ஆமா பெரியம்மா. இந்த நண்டுக்கு பேரெல்லாம் சொல்லுங்க. மேடம், நண்டு ஃப்ரை, நண்டு ரோஸ்ட்டு, நண்டு கிரேவி, நண்டு லாலிபாப், நண்டு சூப், நண்டு மசாலாவும் இருக்கு மேடம். சரி, நீங்க Okay, போங்க. எதுக்கு இவ்ளோ? நீங்க நைட்டு முழுக்க குளிர்துன்னு சொன்னீங்கல்ல, நண்டு சாப்பிட்டா ராத்திரி எல்லாம் குளிராதான். ஆ, இவ்ளோ நண்டு சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுறது? ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நல்லா சாப்பிடுங்க. ஆ, அப்ப சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடலாம். இந்த நந்தினி சாப்பிடு. அப்பா, நீ சாப்பிடு. இவ்ளோ வேண்டாமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடு. உடம்பு எப்படி வச்சிருக்க பாரு. மாமா, நீயும் நல்லா சாப்பிடு மாமா. எனக்கு தெரியும். அவன் மட்டும் சாப்பிட்டா போதுமாமா? நீயும் சாப்பிடணும். சாப்பிடு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு வேண்டாம் பெரியம்மா. அதெல்லாம் இல்ல, நீ சாப்பிடணும். எடுத்துட்டு வந்தது நீதானே? நீயும் சாப்பிடணும். அவனுக்கும் எடுத்து வை. சாப்பிடுங்க. இல்ல, நானே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்பா. சாப்பிடுப்பா. நேற்று குளிர்ல பட்ட கஷ்டம்லாம் போதுண்டாயப்பா. இன்னைக்கு அந்த கஷ்டம் படக்கூடாது. அதனால நிறைய நண்டு சாப்பிட வேண்டியதான். என்ன பாக்குற? நான் தான் ரிசப்ஷன்ல சொல்லி இன்னொரு கட்டுல போட சொன்னேன். எனக்காக யாரும் கீழே படுத்து கஷ்டப்படவும் வேண்டாம், என் கூடவே இருந்து என்னையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். என்னடா இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன இப்படி தப்பு தப்பா கனவு வருது? தப்பு 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 தப்பு. என்னடா ஆச்சு உனக்கு? பாரு, தப்பு 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 படு. இங்க வந்ததுல இருந்து டெய்லி நைட் ஆனா நம்மளால தூங்க முடியலையே. நைட்டு தூங்க முடியாத அளவுக்கு ஏதாவது நடக்குது. நேத்து நைட்டு குளிர் தாங்க முடியல. இன்னைக்கு தப்பு தப்பா தோணுது. இன்னைக்கு ராத்திரி எப்படி கடக்க போறேன்னே தெரியலையே. ஐயோ ஆண்டவா, நீதான்பா என்னை காப்பாத்தணும். என்னாச்சு மாமாக்கு? எதுக்கு இப்படி ஒரு மாதிரி தனியாவே புலம்பிட்டு இருக்காரு? ஒருவேளை நண்டு சாப்பிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ? இல்லையே, இது ஏதோ வேற மாதிரி பிரச்சனை மாதிரி தெரியுது. மாமா, என்னாச்சு மாமா? உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா? ஏய் நில்லு. என்ன பிரச்சனை? நான் ஏதாவது பிரச்சனை உங்ககிட்ட சொல்றேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேசாம படு நீ. மாமா, நீங்க இப்ப இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதே மாமா. புரிஞ்சுக்கவே மாட்டாளே. இப்ப எதுக்கு பக்கத்துல வர நீ? ஐயோ, தூரத்துல இருக்கும் போதே முடியலையே, பக்கத்துல வேற வரவாளே. எப்படி சமாளிக்கிறது? இப்ப எதுக்கு என் பக்கத்துல வர? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நில்லே பேசு. அதான் எனக்கு நல்லது. ஏன் மாமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்கீங்க?
நேத்து மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு குளிர்தான். ஆ. காய்ச்சல் எதுவும் அடிக்குதா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கிட்ட வராம முதல்ல போ. நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இருங்க, உங்களுக்கு காய்ச்சல் இருக்கான்னு பாக்குறேன். வேண்டாம். நெத்தி ஒன்னும் சுடலையே மாமா. ஆ? கழுத்தை காட்டுங்க. இவன் நெத்தியில கை வச்சதுக்கே ஜிவ்வுன்னு இருக்கு. கழுத்துல வேற கை வைக்கிறேன்னு சொல்றா. இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்ப? கழுத்தை காட்டுங்க மாமா. காய்ச்சல் எதுவும் இல்லையே மாமா. அப்படியே இப்படி இருக்கீங்க. கெட்ட கனவு ஏதாவது கண்டீங்களா? ஆஹா, ம், 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 ம். ஆமா. ஆ, அதான். இருங்க, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறேன். ம்? ம். ஐயோ, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காளே. இடுப்ப தொடணும் போல இருக்கு. ஏய், தூசு போயில. அப்படிலாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதரா. மானமே போயிடும். அமைதியாரு சொல்லிட்டேன். ம். மாமா இந்தாங்க என்ன மாமாவை காணோம்? மாமா உள்ளே இருக்கீங்க நீங்க? ஆமா. உள்ள அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னமோ பண்ணி தொலைறேன். நீ விடிகிற வரைக்கும் என் பக்கத்துல வரக்கூடாது. தயவு செஞ்சு சொல்லிட்டேன். என்ன சொல்றாரு இவரு? இந்த நேரத்துல பாத்ரூம்ல போய் மாமா என்ன பண்றாரு? ஒருவேளை நண்டு வேலை செய்தா? ஒன்னும் புரியலையே. ஷோ, சரி, கரிகாலன் மாமாக்கும் நந்தினிக்கும் இடையில நண்டு வேலை செஞ்சா சரிதான். அப்பா, நைட்டு முழுக்க பாத்ரூம்குள்ளே இருந்துட வேண்டியதான். அப்பதான் பிரச்சனையே வராது.